என்னுடைய பையன் வந்து பிறந்தனால ஒரு வருஷமாக வந்து அவருக்கு காது கேட்கல, வாய் பேசலை. இது வந்து எனக்கு தெரியல ஃபஸ்ட் குழந்தனால. திடீர்னு பக்கத்தில் ஒரு தமிழ்காரோட அக்கா வந்து சொன்னாங்க, உன் பையன் உனக்கு அம்மா அப்பா கூப்பிடுதா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லையே அப்படின்னு. சரி, அவருக்கு விளையாடும் போது பின்னாடி ஒரு தட்டு கீழே போட்டு பாடு திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா கேட்டாங்க. சரி நான் ட்ரை பண்ணுறேன்னா கரெக்டாக அவங்களுக்கு சொன்ன மாதிரி போடும்போது அவர் திரும்பி பார்க்கல. அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க, நீங்கள் போய் டாக்டர் பாருங்க அப்படின்னா. டாக்டர் போய் இங்கே தான் கோயம்புத்தூருக்கு போனால் சாயந்தரம் ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னா என்னோடய பையனுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேசாது. அது சொல்லும்போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணலாம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்போது. அப்புறமே வந்து டாக்டர்கிட்ட நான் சொன்னேன், சார் இதுக்கு ஏதோ வழி இல்லையா எப்படி? அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்குதா அப்படின்னா. இல்லை இது எல்லாம் இருந்தால் அந்த சிஎம் ஸ்கீமோட ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா. கடைசி வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட சென்னைக்கு வந்து சைன் பண்ணோம். எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக கொடுத்து என்னோடய பையனுக்கு ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணி விட்டோம். தமிழ்நாட்டில் வந்து என்னோடய பையனுக்கு நான் இங்கே அதுக்கு நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா என்னோடய ஊரில் இந்த பையன் எனக்கு இருந்தான்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடையாது. எனக்கு தமிழ்நாட்டில் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன். சரி, நான் அப்போ தான் என்னுடைய லேப்டாப் வச்சுருந்தேன். டக்குன்னு எடுத்து அதில் ஒரு வீடியோ வந்து ஒரு ஊமை குழந்தை சைன் லாங்குவேஜில் ரொம்ப அழகான குழந்தை. நான் இன்றைக்கி காலைல சாப்பிட்டேன், ஒரு ஸ்கூலுக்கு போனேன், வந்தேன்னு சைன் லாங்குவேஜ். அடுத்த ஒரு கிளிப் வந்து ஒரு சின்ன பையன் ஃபோனில் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கான். நான் சொன்னேன் 2 பிள்ளைங்களும் பிறவியில் ஊமை, பிறவியில் காது கேட்காத பிள்ளைங்க. இந்த பேசுகிற குழந்தைக்கு வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணோம், இந்த பிள்ளைக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னாரு. பணம் இல்லையா? எவ்வளோ பணம் வேணும்னாரு. ஒரு காக்லியர் இம்ப்ளான்ட் அப்போ வந்து 6 லட்சம். அவ்வளோதானே, பண்ணுங்க, பணம் கொடுங்கயாண்ணே. கண்டிப்பாக கொடுக்குறேன். அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு காக்லியர் இம்ப்ளான்ட் ஸ்கீம், ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. அதோட கல்மினேஷன் வந்து இன்றைக்கி 2000 குழந்தைங்களுக்கு தமிழ்நாட்டில் காக்லியர் இம்ப்ளான்ட் நடந்திருக்கு. 2000 children have got the gift of hearing and speech. 2000 குழந்தைகள் அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சது, அவருடைய சைன்.